ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 முதல் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு சில பல நற்பலன்கள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயம் என்ன விஷயமா இருக்க போகுது, மேலும் இந்த ஜூன் மாதம் முழுக்க உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றினா நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் மேச ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அவர் நிறைய விதமான மாற்றத்தை கொடுப்பாரு. அதுவும் நன்மை கலந்த மாற்றமாக கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ஜூன் மாதமானது மேசராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேசராசி அப்படிங்கிறது சூரியன் உச்சத்தில் இருக்கும் ராசி, அதாவது சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்க குழந்தை குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் இவங்க மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க. நீதி, நேர்மை, உழைப்பு, முன்னேற்றம் என்ற சிந்தனையும் பேச்சுமாகவே இருப்பாங்க. தன் கொள்கையில் கொண்ட கருத்தை உறுதியாக வைப்பாங்க. மேசராசிக்காரர்களுக்கு இடத்துக்கு ஏற்றபடி சுற்றுப்புற சூழ்நிலைக்கு அறிந்த பின் விளைவுகளை உணர்ந்து பேசவும் நடக்கவும் தெரியாது. அதற்காக இவங்க சுயநலக்காரங்க என்றே, கொடூர குணம் படைத்தவர்கள் என்று, அறிவில்லாதவர்கள் என்றே சொல்லிட முடியாது. அவர்கள் குழந்தைகள். தானே தங்களுடைய மனம் சொன்னபடி நடந்து கொள்வாரே தவிர யாரையும் புண்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. மேசராசிக்காரர்களுக்கு பசி எடுத்தால் வீடோ அலுவலகமோ விருந்தினர் வீடோ எத்தனை பேர் அருகில் இருந்தாலுமே, எவ்வளவு பெரிய மனிதர்கள் இருந்தாலுமே பசிக்குது என்று சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு விஷயம் இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உடனே தன் கருத்தை வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது இது தவறு என்று கண்டித்தால் என்ன தவறு என்று தன் பக்கத்தின் நியாயத்தை சரியாக எடுத்துரைப்பார்களே தவிர ஆம் நான் பலர் சொன்னது தவறு என்று ஒப்புக்கொள்ளவும் மாட்டாங்க, மன்னிப்பு கேட்கவும் மாட்டாங்க, அமைதியாக இருக்கவும் மாட்டாங்க. தான் சரி என்று நினைத்ததையே இவங்க செய்வார்கள். அதை சரி என்று எந்த சபையிலும் வாதாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்க பொதுவாகவே எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் வைத்திருப்பாங்க. யாரிடமும் மரியாதை குறைச்சலாம் நடந்துக்கவே மாட்டாங்க. பெரிய ஆள் என்று பணிந்து வணங்கி சிரித்து பேச மாட்டாங்க. அவர்களின் அறிவோ ஆற்றலோ இவரை கவர்ந்தால் அவர்களுக்கு உரிய மரியாதை அளிப்பாங்க. அவரை பற்றி தன் நண்பர்களிடம் வியந்து பேசுவாங்க. அவரை தன் தெய்வமாக கூட போற்றுவாங்க. இவர்களுக்கு நல்ல தாய் தந்தை கண்டிப்பாக கிடைப்பாங்க, நண்பர்களும் அமைவாங்க. மேசராசிக்காரர்கள் எவரிடமும் பணத்துக்காக மயங்க மாட்டாங்க. பணக்காரர், உயர் பதவியில் இருப்பவங்க, பரிச்சயம் இருப்பவங்க இருந்தால் இவர்களால் நாளைக்கு நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் என்ற எண்ணம் இவங்களிடம் எப்போதுமே இருக்காது. அதனால் பணக்காரர்களை இவர் பொருட்படுத்த மாட்டாங்க. அதனால் இவர்களுக்கு இயல்பாகவே பல பணக்காரர்கள், உயர் அந்தஸ்தில் இருப்பவங்க நண்பர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. மேலும் இவங்க அவர்களிடம் எந்த பலனையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பொழுது நல்ல யோசனைகளையும் வழங்குவாங்க. ஆனால் நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள்ளே எப்பயுமே இருப்பாங்க. குழந்தை போல இருந்தாலுமே இவங்க அறிவில்லாதவர் அல்ல, ஆசை இல்லாதவர் அல்ல. மேசராசிக்காரங்களுக்கு அநியாயம், அக்கிரமம் செய்வது பிடிக்காது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களிடம் ஒருவரது ரகசியம் யாரிடமும் சொல்லாதே, உன்னை நம்பித்தான் சொல்கிறேன் என்றால் மூச்சு விட மாட்டாங்க. சொன்னவர் செய்வது சரியோ தவறோ அவருக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி அவரை ஊக்குவிப்பாங்க. அதனால் தனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் துணிந்து நிற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரங்கிட்ட அவங்களுக்குன்னு எந்த ஒரு ரகசியமும் இருக்காது. தன்னையும் தனது குடும்பத்தையும் பற்றி விவரங்களை எல்லோரிடமும் சொல்லிடுவாங்க. எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள மாட்டாங்க. ஏதாவது சந்தேகம் வந்தால் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நேரடியாக போய் கேட்டு தெளிவு பெற்றுருவாங்க. இதனால் பெரும்பாலும் இவர்களது நண்பர்கள் தன் காதல் ரகசியத்தை இவர்களிடம் கடைசியில் சொல்வார்களாம். முதல்ல சொன்னால் இவங்க அதை எதிர்பார்க்கலாம், அல்லது அவர்கள் வீட்டிலோ கூட போய் சொல்லிவிடலாம் என்று அச்சப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைய போகுதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல்
மேசராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உறவினர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. ஆனாலும் கூட குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படுங்க. சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடப்பதால் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையும் இன்னும் சிலருக்கு ஏற்பட போகுது. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. புதிய மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க. உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. இன்னும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்பட போகுது. குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு இன்னும் சிலருக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளின் வேலை மற்றும் படிப்புக்காக சிலரின் சிபாரிசை நாட வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். உங்கள் வேலைகளில் மிகுந்த கவனம் தேவை. இன்னும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும். அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. மாத பிற்பகுதிக்கு மேலே அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களுடைய பணிகளில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்பு எதுவும் உங்களுக்கு வராது. பற்று வரவில் தவறு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் 2, 4, 6, 12. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 5, 7. சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 9 காலை முதல் 10, 11 இரவு வரை. செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். சிந்தனை தெளிவு உண்டாகும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும். வீடு மனை யோகம் போன்றவை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் நீங்கும். தொழிலை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த பணம் இப்பொழுது கைக்கு வந்து சேரும். மேலதிகாரிகள் உதவிகரமாக இருப்பாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார வளம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் மன வருத்தம் நீங்க போகுது. பெண்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்றம் அதிகமாக கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்கள் நிதானத்தை கடைபிடித்து வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும். பாடங்களை கூடுதல் கவனத்தோடு படிப்பது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் விரயங்கள் ஏற்பட்டாலும் அனைத்துமே சுப விரயங்களாகவே இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்கள் திறமை தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நுண்கலை கட்டிடங்களை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மை நிறைய கிடைக்க போகுது. மேலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வீடு வாகனம் ஆபரணங்கள் வாங்கும்போது கவனம் தேவை. தாயார் தாய் வழி உறவுகளோடு தேவைப்படும் பொழுது மட்டும் பேசுங்க. நிகழ்காலத்தில் இருக்க பழகி கொள்ளுங்க. மாணவ மணிகளுக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு பாடங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத இடங்களில் கருத்து கூற முயற்சி வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உதவி கேட்காதவர்களுக்கு நீங்களே யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக ஜூன் மாதமானது மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கு என்னென்ன தேதியில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அதாவது உங்கள் ராசிக்கான அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை
பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.